பார்த்துட்டு இருங்களேன் நாளைக்கு என்ன அவசரம். அதாவது அங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டுக்கு விடை கொடுத்து அடுத்த ஆண்டை வரவேற்கின்ற ஒரு பொதுக்குழு, அந்த பொதுக்குழு நாளை தமிழ்நாடு புதுவை எல்லையில சங்கமித்ரா திருமண மண்டபத்திலே நடைபெற உள்ளது. பொதுக்குழுல பல தீர்மானங்களும் இருக்கிறது. தீர்மானங்களை பற்றி அங்கே விவாதிப்போம். எல்லாம் நாளைக்கு வாங்க பொதுக்குழுல. சார், இந்த பொதுக்குழுல சமீபத்துல தமிழக மற்றும் இந்தியாவை ஒழுக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழக பிரச்சனை, இது தமிழக அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு தெரிஞ்சுங்க. ஏன்னா இது ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை நம்ம பார்க்க கூடாது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது, இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. காவல்துறை முதலமைச்சருக்கு கீழே இயங்கின்றது. நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், அப்படி முதலமைச்சருக்கு நேரம் இல்லைன்னா இந்த துறையை வேற அமைச்சர்கிட்ட கொடுங்க. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டு இருக்கு. நீதிமன்ற வளாகத்தில் கொலை நடக்குது, மருத்துவமனையில குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற கல்வி நிலையங்கள்ல பாலியல் பலாத்காரங்கள், வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 6000 கொலைகள் கடந்த 3.5 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் காவல்துறை முதலமைச்சர் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். ஆக அது மட்டும் இல்லை, எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலைன்னா நேற்று சொன்ன நான், இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சிறு தொழில் தமிழ்நாட்டின் நடந்துட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாடு தான் நம்பர் 1 அதுல சிறு தொழில். ஆனா கஞ்சா வைக்கிறது, தெருவா எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது. இது எவ்வளவு சொல்லியும் எத்தனையோ போராட்டம் நடத்தியும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. ஏதோ பேருக்குன்னு அங்கங்க 2 பேர் 10 பேர் 20 பேர் கைது பண்ணுவாங்க. அவங்க 15 நாள்ல வெளியில் வந்துட போறாங்க. முழுமையா அங்க யார் விற்கிறா, எங்கேருந்து வருது, எப்படி வருது, அங்க மெயின் இந்த கிங் பிங் யாரு, அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது. அதிக அளவில் ஆளுங்கட்சிக்காரங்க இதில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுத்தா உடனே மிரட்டுறாங்க ஆளுங்கட்சியில, நான் இவங்களுக்கு போன் பண்ணுவேன் அவங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு. இதுதான் சட்டம் ஒழுங்கு நிலை. இல்ல, அதாவது தமிழக மக்களுடைய கவனத்தையும் ஊடக நண்பர்கள் உங்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக அப்படி செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு அவசரம்? நாளைக்கு வாங்க, அதுக்கு முன்கூட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் பொதுக்குழுக்கு என்ன இருக்கு? அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். சார், இப்போ இந்த பல்கலைக்கழக மாணவிக்கு இந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக பாமகவுடைய நிலைப்பாடு என்ன? என்ன மாதிரியான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படும்? அதாவது இது அதான் மீண்டும் சொல்லி, இது ஏதோ தனிப்பட்ட நிகழ்வா நம்ம கருதக்கூடாது. தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு அது. இதுல 2 பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதுல இன்னொருத்தர் யாரு, ஏன் அவங்களுக்கு பாதுகாக்கிறாங்க, என்ன காரணம்? இந்த நபர் திமுக கட்சியை சார்ந்தவர், இப்ப திடீர்னு இன்னொரு பொருளி இதே பேர்ல இன்னொருத்தர் இருக்கிறார். இப்படி எல்லாம் ஒரு பொருளி நடந்துட்டு இருக்கு. அது முழுமையா விசாரணை செய்யணும் அதுல. ஏன்னா இவங்க இப்ப இருக்கிற காவல்துறை விசாரணை செஞ்சா ஒன்றும் முழுமை வராது அதுல. அதனால எங்களுக்கு சிபிஐ விசாரணை பண்ணா இன்னும் நல்லது. அதுக்கு இப்போ மாநில அரசு ஏற்றுப்பாங்களான்னு தெரியல அதுல. அதே நேரத்துல பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. இது ஒரு தெள்ளந்தெளிவா இருக்கு. இது அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும் கிடையாது, வெளியில இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கடலூர்ல இதே பிரச்சனை சமீபத்தில் நடந்தது. இதெல்லாம் இருக்கு அதுல. இது முழுமையான விசாரணை நடத்தணும். தொடர்ச்சியா நாங்க இதெல்லாம் சம்பந்தமா மக்களின் விழிப்புணர்வு போராட்டம் எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நாளைக்கும் எங்க பொதுக்குழுல இது சம்பந்தமா அதாவது கூட்டணி போயிட்டா நம்முடைய சுய தன்மையை இழந்துடுவோமா என்ன? இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. பெண்கள் சம்பந்தமான, பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான, கல்வி நிலையங்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. இதை பத்தி பேசக்கூடாதா?
இது என்ன அரசியல் ஆக்குறது இதுல? இது பேசினாதானே அடுத்தது நாளைக்கு மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதுதான் அரசியல் கட்சியினுடைய வேலையே. கூட்டணி போயிட்டோம்னா கூட்டணி என்ன வேணா அவங்க செய்யறதெல்லாம் அப்படியே மௌனமா வாய மூடிட்டு இருப்பாங்களா? நான் யாராவது இந்த நேரத்துல எந்த ஒரு போராடியும் பார்க்க முடியல. இந்த நேரத்துல எந்த ஒரு போராடியும் பார்க்க முடியல. இல்ல இன்னைக்கு வந்து இல்ல அதிமுகல வந்து பாத்தீங்கன்னா நிறைய போராடிகளை பார்க்க இல்ல இன்னைக்கு வந்து டாக்டர் மன்மோகன் சிங் இறந்தது காரணத்தால இன்னைக்கு ஏதோ போராட்டம். சார் இப்போ பாமக திருச்சி இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து இழப்பீடு கொடுக்கக்கூடிய அரசு வந்து தற்போது இந்த மாதிரி ஒரு பொதுவான தேவை இருக்கு. ஆனா தற்போது அரசு சார்பு வந்து நிச்சயமா இது வந்து அதான் இது விசாரணை முதல்ல நடத்தணும் அதுல. ஏன்னா இதுல நேற்று வந்து கமிஷனர் ஒன்று சொல்றாரு, அவங்க அமைச்சர் வேற ஒன்று சொல்றாரு, வேற கட்சிக்காரங்க வேற ஒரு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வெவ்வேறு கோணத்துல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல எங்களுக்கு முழு உண்மை தெரியணும். முதல்ல என்ன நடந்தது, என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரியணும் அதுல. தேங்க்யூ சார்.